பறவைகள் பை டாப்னி டி மூரியர். என்னவாயிற்று அவற்றுக்கு? வெயிற்காலத்தின் திருப்தியின்மையும் சோகமும் அவற்றை என்னமோ செய்திருக்க வேண்டும். குளிர்காலம் வருவதற்கு முன்பே இது போன்ற அசைவுகளை ஏற்படுத்தி சஞ்சாரம் செய்யலாம். ஒருவேளை வெயிற்காலத்தில் ஏதேனும் எச்சரிக்கை பறவைகளுக்கு செய்யப்பட்டிருக்கலாம் என நாட் நினைத்தார். குளிர்காலம் வரப்போகிறது. அவற்றில் பெரும்பாலானவை அழிந்து போகும். வருகிற மரணத்தை புரிந்து கொள்ளும் மக்கள் வேலையிலேயோ மடத்தனத்திலோ மூழ்குவதைப் போல் இந்த பறவைகளும் செய்கின்றனவோ என்னவோ. நாளை நாமும் இறந்து போவோம். பறவைகள் எப்பொழுதும் இல்லாமல் இந்த வருட இறுதியில் ஓய்வு ஒழிச்சலின்றி அலைகின்றன. அவற்றின் துடிப்பு நன்றாகவே தெரிந்தது. மிஸ்டர் டிக்கரின் டிராக்டர் மேற்கத்திய மலை பிராந்தியத்தில் மேலும் கீழும் ஓடியது. அப்பொழுது அந்த இயந்திரம் பறவைகள் மேகம் போல் வந்து முட்டியதால் நின்று போனதை நாட் கவனித்தார். நாட் மிஸ்டர் டிக்கரிடம் அந்த நாள் வேலை முடிந்து போனதாக கூறி பறவைகளை கை காட்டினார். ஆம், வழக்கத்தை விட பறவைகள் அதிகமாகத்தான் உள்ளன. காலநிலை மோசமாகத்தான் இருக்கப் போகிறது. வரப்போகும் குளிர்காலம் கடுமையாக இருக்கப் போகிறது. அதனால்தான் பறவைகள் எல்லாம் அமைதியற்று காணப்படுகின்றன. அந்த விவசாயியின் வார்த்தைகள் சரியாகி போனது. அன்றிரவு காலநிலை மாறியது. வீட்டின் படுக்கை அறை கிழக்கு பார்த்திருந்தது. நாட் இரவு 2 மணிக்கு கண் விழித்த போது கிழக்கிலிருந்து அடித்த காற்று குளிராகவும் ஈரமாகவும் இருப்பதை கண்டார். புகைப்போக்கியில் காற்று வீசியதால் எழுந்த சத்தத்தையும் கூரையில் தகரம் ஒன்று ஆடிய ஓசையையும் கேட்டார். இன்னும் உற்று கேட்கும்போது அலைகள் ஆர்ப்பரிப்பதையும் கேட்டார். அவர் போர்வையை நன்றாக போர்த்தி கொண்டு ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த மனைவியின் பக்கம் திரும்பிக் கொண்டார். பிறகு ஜன்னலை ஏதோ தட்டும் ஓசையை கேட்டார். அது தொடர்ந்து ஒலித்து இறுதியில் எரிச்சலாகி படுக்கையிலிருந்து எழுந்து ஜன்னலை திறந்து பார்த்தார். அவர் திறந்ததும் ஏதோ ஒன்று கைகளை உரசி மணிக்கட்டை தேய்த்து தோலை கிழித்தது. பின் சிறகுகள் அடிக்கும் ஓசையையும் அவை வீட்டுக்கு பின்னே மாடியை நோக்கி போவதையும் உணர்ந்தார். அது ஒரு பறவை. என்ன வகையான பறவை என்று அவரால் சொல்ல முடியவில்லை. காற்று வேகமாக அடித்ததில் அந்த பறவை இந்த இடத்தை புகலிடமாக கொண்டிருக்க வேண்டும். அவர் ஜன்னலை மூடிவிட்டு படுக்கையை நோக்கி சென்றபொழுது கை மூட்டுகளில் ஈரத்தை உணர்ந்து வாயருகே கொண்டு போனார். பறவைதான் இரத்தத்தை வரவழைத்து விட்டிருக்கிறது. பயந்து போய் தடுமாறி புகலிடம் தேடியோ வந்த அந்த பறவை இருட்டில் அவரை கொத்திவிட்டிருக்கும். ஒரு வழியாக அவர் திரும்பவும் தூங்க தயாரானார். அப்பொழுது திரும்பவும் தட்டப்படும் ஓசை கேட்டது. இந்த முறை பலமாக விடாப்படியாக கேட்டது. இதனால் அவருடைய மனைவி கண்விழித்து படுக்கையில் புரண்டபடி அவரிடம், நாட், ஜன்னலை பாருங்கள், யாரோ தட்டுகிறார்கள் என்றாள். நான் முன்பே அதை சோதித்து விட்டேன். அங்கே சில பறவைகள் உள்ளே வர முயற்சிக்கின்றன என்று நாட் சொன்னார். அவற்றை அப்பால் விரட்டிவிட்டு வாருங்கள். என்னால் அந்த சத்தத்தை தூங்க இயலாது. 2வது முறையாக அவர் ஜன்னல் அருகே சென்று அதை திறந்தபோது ஒன்றுக்கு பதிலாக 1/2 டஜனுக்கு மேல் பறவைகள் இருந்தன. அவை முகத்துக்கு நேராக பறந்து வந்தன. அவர் கத்திக்கொண்டே கைகளால் அவற்றை தாக்க முயன்றார். பின் சிதறடிக்க முயன்றார். உடனே முதல் பறவையை தொடர்ந்து மற்ற எல்லா பறவைகளும் கூரையில் சென்று மறைந்தன. திடீரென்று நடையை கடந்து எதிர் அறையில் இருக்கும் குழந்தைகள் பயத்தால் அலறுவது கேட்டது. அது ஜில். அவர் மனைவி சொல்லிக்கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்தாள். 2வது முறையும் அலறல் கேட்டது.
இந்த முறை 2 குழந்தைகளிடமிருந்தும் தடுமாறியபடி அவர்களின் அறைகள் நுழைந்த நாட் இருளில் இறக்கைகள் தன் மீது படுவதை உணர்ந்தாள். ஜன்னல் அகல திறந்திருந்தது. அதன் வழியே உள்ளே நுழைந்த பறவைகள் முதலில் மேல் விதானத்தையும் சுவர்களையும் அடித்த பின்னர் குழந்தைகளிடம் பாய்ந்திருக்கிறது. பயப்படாதீர்கள், நான் இங்கே இருக்கிறேன் என்று கூக்குரல் இட்ட நாட்டை குழந்தைகள் பயந்து கட்டிக்கொண்டனர். அதே நேரம் இருளில் அலைந்த பறவைகள் மீண்டும் அவரை நோக்கி வந்தன. என்னானது நாட்? மனைவி குரல் கொடுத்தாள். சடார் என்று குழந்தைகளை அறைக்கு வெளியே தள்ளிய நாட் கதவை உட்பக்கமாக சாத்தி தாளிட்டார். எனவே பறவைகளோடு அவர் மட்டுமே இருப்பார். அருகில் இருந்த படுக்கையிலிருந்து போர்வை ஒன்றை எடுத்துக்கொண்டவர் அதை ஆயுதமாக பயன்படுத்தி இடது வலது என சுழற்றினார். உடல்கள் மோதும் சப்தத்தையும் இறக்கைகள் படபடவென அடிப்பதையும் கேட்டார். ஆனால் பறவைகளை இன்னும் வீழ்த்த முடியவில்லை. அவை திரும்ப திரும்ப அவர் மேல் பாய்ந்து தாக்கி கை, தலை ஆகியவற்றை கொத்திவிட்டன. அவற்றின் சின்னஞ்சிறு அலகுகள் கத்தியே போல இருந்தன. போர்வையை தற்காப்பு ஆயுதமாக மாறியது. தலைக்கு மேலாக அதை பிடித்தபடி சூழ்ந்த இருளில் பறவைகளை வெற்று கைகளால் தாக்கினார். அதே சமயம் கதவின் மேல் விழுந்த விடாதபடி எச்சரிக்கையாக இருந்தார். அது திறந்து கொண்டால் பறவைகள் வெளியில் வந்துவிடும். அந்த இருள் சூழ்ந்த வேளையில் பறவைகளோடு எவ்வளவு நேரம் சண்டை போட்டார் என்பதை அவரால் சொல்ல இயலவில்லை. ஆனால் இறுதியில் இறக்கைகள் படபடப்பது குறைந்து போய் நின்றே விட்டது. அடர்த்தியான போர்வையின் ஊடே மங்கலான வெளிச்சத்தை உணர்ந்தார். அவர் காத்திருந்தார். அமைதியாக கவனித்தார். படுக்கை அறையிலிருந்து பயந்து போன குழந்தைகளின் கத்தலை தவிர வேறொன்றும் கேட்கவில்லை. போர்வையை விலக்கிவிட்டு தன்னைத்தானே கவனத்துடன் விரித்தார். மங்கலான விடியற்காலை ஒளி அறையை கோடிட்டு காட்டியது. வெளிச்சமும் திறந்திருந்த ஜன்னலும் பறவைகளை அழைத்தன. செத்துப்போன பறவை ஒன்று தரையில் கிடந்தது. ஜுரம் வந்தவர் போல் நாட் ஜன்னல் அருகே சென்று தோட்டத்தையும் அதற்கு அப்பால் தெரிந்த விளைநிலத்தையும் வெறித்தார். குளிர் படு பயங்கரமாக இருந்தது. கிழக்கிலிருந்து அடிக்கும் காற்று கொண்டு வந்த பனி தரையின் மீது கருப்பாக படர்ந்திருந்தது. கடல் முன்னரை விட ஆக்ரோஷமாக நுரை கக்கி கரையின் மீது மோதியது. பறவை மட்டுமே காணோம். நாட் ஜன்னலையும் கதவையும் சாத்திவிட்டு நடந்து தன் அறைக்குள் நுழைந்தார். அவருடைய மனைவி படுக்கையில் அமர்ந்திருக்க ஒரு குழந்தை அவள் அருகில் தூங்கிக் கொண்டிருந்தது. மற்றொருவன் வயதில் இளையவன் அவன் முகத்தில் கட்டு போட்டிருக்க மனைவியின் கையில் இருந்தான். அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். கிசுகிசுப்பான குரலில் அவள் சொன்னாள். ஏதோ ஒன்று அவனை அறுத்துவிட்டிருக்க வேண்டும். அவன் கண்களின் ஓரம் இரத்தக்கரை இருந்தது. ஜில், அந்த கரை பறவைகளால் ஏற்பட்டதென சொன்னாள். தன் அறையில் பறவைகள் வந்து எழுப்பிவிட்டதாக கூறினாள். அவருடைய மனைவி அவருடைய முகத்தை பார்த்துதான் சொன்னதை அவர் ஒப்புக்கொண்டார் என எதிர்பார்த்தாள். அவள் பயந்து போய் மிரட்சியுடன் இருந்தாள். கடந்த சில மணி நேரமாக தானும் ஸ்தம்பித்து ஆடிப்போயிருந்ததை அவள் அறியக்கூடாது என நாட் நினைத்தார். அங்கே பறவைகள் இருந்தன. குறைந்தபட்சம் 50 இருக்கும் என்று நாட் சொன்னார். அவர் படுக்கையில் மனைவிக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டார். பருவநிலை மோசமாக ஆகிவிட்டிருக்கிறது என்றாள். ஆம், அதுதான் மோசமான பருவநிலை. ஒருவேளை அவை இங்கிருக்கும் பறவைகளாக இருக்க முடியாது. நாட்டின் வேறு பக்கத்திலிருந்து வந்திருக்கும், நாட் சொன்னார். ஆனால் நேற்று இரவுதான் பருவநிலை மாறியது. அவற்றுக்கு பசி எடுத்திருக்காது. எடுத்திருந்தாலும் விளைநிலத்தில் தேவையான உணவுப் பொருள் இருக்கிறது, மனைவி ரகசியமாக கூறினாள். இல்லை, பருவ சூழ்நிலைதான் காரணம் என நாட் கூறினார். அவருடைய முகமும் அவளுடையதைப் போலவே தொங்கி போய் களைப்படைந்து காணப்பட்டது. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சற்று நேரம் வரை வெறித்து பார்த்து கொண்டனர். நாட் ஜன்னல் அருகே சென்று வெளியில் பார்த்தார்.
வானம் வெறுமையாக பழுப்பு நிறத்தில் இருக்க, முந்தின நாளில் பிரவுன் நிற மலைகள் சூரிய ஒளியில் பளிச்சிட்டது இப்பொழுது வெறுமையாகவும் கருமையுடனும் காணப்பட்டன. கருத்த பருவகாலம் ஒற்றை இரவிலேயே இறங்கிவிட்டிருக்கிறது. குழந்தைகள் இப்பொழுது விழித்து கொண்டு விட்டன. ஜில் ஏதோ உளறிக் கொண்டிருக்க சிறு குழந்தை ஜானி மறுபடியும் அழ ஆரம்பித்தான். நாட் படிகளில் இறங்கிய பொழுது அவர் மனைவி குழந்தைகளை ஆறுதல் படுத்த முயன்றது கேட்டது. அவர்கள் கீழிறங்கி வந்தனர். அவள் காலை உணவை தயார் செய்து கொண்டிருந்தாள். பறவைகளை நீங்கள் துரத்திவிட்டீர்களா? ஜில் கேட்டாள். ஆமாம், அவை போய்விட்டன. கிழக்கு திசை காற்றே அவற்றை கொண்டு வந்து விட்டிருக்கும், நாட் பதிலளித்தாள். அவை திரும்பவும் வராது, நம்பிக்கை தெரிவித்தாள் ஜில். பேருந்து நிறுத்தும் வரை நான் உன்னுடன் வருகிறேன், நாட் அவளிடம் சொன்னார். முந்தின நாள் இரவில் நடந்த அனுபவங்களை ஜில் மறந்துவிட்டது போல் தெரிந்தது. அவள் அவருக்கு முன்னே நடனமாடிக்கொண்டே பறக்கும் இலைகளை துரத்தி கொண்டே போனாள். அவளுடைய முகம் ரோஜா நிறத்தில் இருக்க தேவதை போல் காணப்பட்டாள். அதே சமயம் நாட் பறவைகள் உள்ளதா என புதர்களை சோதனையிட்டார். விளைநிலத்துக்கு அப்பால் பார்த்தார். கேக்டஸ் பறவைகளும் காகங்களும் தென்பட்ட சின்னஞ்சிறு காட்டை நோக்கினார். ஒன்றுமே தென்படவில்லை. விரைவில் பேருந்து வந்து அவளை ஏற்றிக்கொண்டு மலைப்பக்கத்தில் ஏற ஆரம்பித்தது. நாட் தன் பண்ணையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அந்த நாள் அவருக்கு வேலை நாள் அல்ல. எனினும் எல்லாம் சரியாக இருக்கிறதா என சோதனையிட வேண்டும் என்று அவர் சென்றார். அவர் பண்ணை வீட்டின் பின் கதவு அருகே போனார். திருமதி ட்ரிக்டர் பாடுவதையும் அவளுடைய பாடலுக்கு பின்னணி இசையாக ஒயர்லெஸ் கருவி சத்தமிட்டு கொண்டிருந்ததையும் கேட்டார். திருமதி ட்ரிக்டர், நாட் உரக்க அழைத்தார். திருமதி ட்ரிக்கர் கதவருகே தோன்றினாள். அவள் அகலமாக இருந்த தோரணையான மனுஷி. ஹலோ திரு ஹாக்கான், இந்த மாதிரியான குளிர் எங்கிருந்து வந்தது? ரஷ்யாவில் இருந்தா? இது போன்ற மாற்றத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. இது மேலும் தொடரும் என ஒயர்லெஸ் கருவி சொல்கிறது. ஆர்க்டிக் பிரதேசத்துடன் இதற்கு ஏதோ தொடர்பு உள்ளது என்று ட்ரிக்கர் கூறினார். இன்று காலை ஒயர்லெஸ் கருவியை இயக்கவில்லை, ஏனெனில் நேற்று இரவெல்லாம் ஒரே தொல்லை, நாட் பதிலளித்தார். குழந்தைகள் தொல்லையா? இல்லை. எப்படி விளக்குவது என்று அவருக்கு தெரியவில்லை. இரவில் பறவைகளோடு சண்டை போட்டது பகலில் சிறு பிள்ளைத்தனமாக தெரிந்தது. திருமதி ட்ரிக்கரிடம் நடந்ததை சொல்ல முயன்றார். ஆனால் ட்ரிக்கரின் கண்களில் அளவுக்கு மீறிய சாப்பாட்டால் உண்டான கனவு இது என்று தெரிந்ததை உணர்ந்து கொண்டார். நிச்சயமாக அவையெல்லாம் பறவைகள்தானா? சிரித்து கொண்டே அவர் கேட்டார். திருமதி ட்ரிக்கர், மொத்தம் 50 செத்த பறவைகள், செம்பறவைகளும் குயில்களும். பருவ சூழ்நிலைதான் அவற்றை கொண்டு வந்திருக்கும் என நான் நம்புகிறேன். படுக்கையறையில் என்னை அவை தாக்கின. அதை தவிர ஜானியின் கண்களையும் கொத்த முயன்றன. திருமதி ட்ரிக்கர் அவரை பயத்துடன் பார்த்தார். நல்லது, பருவநிலை மாற்றத்தால் அவை வந்திருக்க வேண்டும். படுக்கையறையில் நுழைந்த அவற்றுக்கு தாம் எங்கிருக்கிறோம் என தெரிந்திருக்காது. ஆர்க்டிக் பிரதேசத்திலிருந்து வந்த பறவைகளாக இருக்கும். இல்லை, நீங்கள் இங்கே தினந்தோறும் பார்க்கும் பறவைகள்தான் அவை. ஐயா, என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தலைமை அதிகாரிக்கு எழுதி கேட்க வேண்டும். அவருக்கு தெரிந்திருக்கும். நல்லது, நான் போக வேண்டும். நாட் தன் வீட்டுக்கு போகும் பாதையில் நடந்தார். அவர் தன் மனைவி ஜானியுடன் சமையலறையில் இருந்ததை பார்த்தார். யாரையாவது பார்த்தீர்களா என்று அவள் கேட்டாள். திருமதி ட்ரிக்கரை பார்த்தேன். நான் சொன்னதை அவள் நம்பவில்லை. எனினும் அங்கே பிரச்சனை ஒன்றும் இல்லை. அந்த பறவைகளை நீங்கள் வெளியில் துரத்த வேண்டும். நீங்கள் செய்து முடிக்கும் வரை நான் படுக்கை அறைக்குள் செல்ல மாட்டேன். எனக்கு அச்சமாக இருக்கிறது. பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவை செத்து போய்விட்டன இல்லையா? அவர் சாக்குப்பை ஒன்றை எடுத்துக்கொண்டு விரைத்து போய் கிடந்த பறவைகள் உடலையும் ஒவ்வொன்றாக போட்டார். ஆம், மொத்தம் 50 பறவைகள். எல்லாம் சாதாரண செம்பறவை வகையை சேர்ந்தவை. பாடும் பறவையான
த்ரிஷின் அளவுக்கு கூட பெரிதாக இல்லை. அவற்றை ஏதோ ஒன்று பயமுறுத்தியிருக்க வேண்டும். அதனால்தான் இப்படி நடந்து கொண்டன. தோட்டத்தில் சாக்குப்பையுடன் நடந்தபோது வேறொரு சிக்கல் எழுந்தது. பனி பொழியவில்லை என்றாலும் தரை கரடு தட்டி போயிருந்தது. சென்ற சில மணி நேரத்தில் ஒன்றுமே நிகழவில்லை என்றாலும் கிழக்கு புற காற்று அடித்திருக்கிறதே, அது இயற்கைக்கு மீறிய வித்தியாசமான ஒன்று. கரையில் வந்து மோதிய அலைகளில் வெண்ணிற நுரையை பார்த்தார். இப்பொழுது பறவைகளை கடற்கரையில் புதைத்து விடுவது என தீர்மானித்தார். அவர் கடற்கரையை அடைந்தபோது கிழக்கு காற்று வலுக்கொண்டு வீச நிற்கக்கூட முடியவில்லை. கடல் நீர் பின்வாங்கும் நேரம் அது. அவர் கூழாங்கற்களின் மேல் பலமாக நடந்து மணல் பரப்பை அடைந்து காற்றடிக்கும் பக்கத்துக்கு முதுகை காட்டிக்கொண்டு சாக்குப்பையை திறந்தார். தன் கால்களை கொண்டு குழி தோண்டி பறவைகளை அதற்குள் போட்டுவிட எத்தனித்தார். ஆனால் அதை செய்ய முயன்றபோது காற்று வலிமையுடன் வீச பறவைகளின் உடல்கள் எல்லாம் கடல் பக்கமாக தூக்கிச் செல்லப்பட்டு நீரில் விழுந்தன. கடல் நீர் ஏறும்போது அவை இழுத்துச் செல்லப்படும் என அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். கடலை பார்த்தபோது அலைகளில் வெண்ணுரையும் கொஞ்சம் பச்சையும் தெரிந்தன. அவை உறுதியாக எழுந்து மடிந்து பிறகு தடால் என்று விழுந்தன. கடல் பின்வாங்குகிறது. அலைகளின் சப்தம் தூரத்தில் கேட்டது. அப்பொழுதுதான் அவற்றை அவர் பார்த்தார். கடற்காகங்கள் கடலின் மேல் அவை தாண்டவமாடின. முதலில் அவற்றை கடலின் வெண்ணுரை என்றே நினைத்தார். பிறகுதான் கடற்காகங்கள் என அறிந்தார். 100, 1000, 10,000 எண்ணிக்கையில் அதிகரித்து கொண்டே வந்தன. காற்றுக்கு தலைகளை காட்டிக்கொண்டே நங்கூரமிடப்பட்ட கப்பல் என கடல் நீர் முன்னேறும் சமயத்துக்காக காத்திருந்தது. அவை எழுவதும் விழுவதுமாக இருந்தன. நாட் திரும்பி வீட்டுக்கு செல்லும் சரிந்த பாதையில் நடந்தார். இதை பற்றி யாருக்காவது தெரிந்திருக்க வேண்டும். அவர்களிடம் இதை சொல்ல வேண்டும். கிழக்கு காற்று மற்றும் காலநிலையால் என்னவோ நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. வீட்டை நெருங்கிய போது மனைவி வெளியே வந்தார். உணர்ச்சி கொந்தளிக்க அவரிடம், நாட், ஒயர்லெஸ்ஸில் சொன்னார்கள். அதுவும் புதிய செய்தி. அவை இங்கே மட்டும் வரவில்லை, லண்டன் மற்றும் நாடு முழுக்க வந்திருக்கிறதாம். பறவைகளுக்கு என்னமோ ஆகிவிட்டிருக்க வேண்டும். நீங்கள் அதை கேட்க வேண்டுமே. அவர்கள் அச்செய்தியை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அவர்கள் இருவரும் அறிவிப்பை கேட்க சமையல் அறைக்கு சென்றார்கள். உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு. நேரம் காலை 11 மணி. நாடு முழுவதும் பறவைகள் டவுன், கிராமம், நகரம் ஆகியவற்றை முற்றுகையிட்டிருப்பதாக செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. அவை இடைஞ்சல் செய்வதோடு மட்டுமில்லாமல் சிலரை தாக்கியும் இருக்கின்றன. பிரிட்டிஷ் நாட்டை நோக்கி வரும் ஆர்டிக் காற்றே ஏராளமான பறவைகளை இங்கே கொண்டு வந்து விட்டிருக்க வேண்டும். பசி கொண்ட இந்த ஜந்துக்கள் மனிதர்களை தாக்கக்கூடும். யாவரும் தங்கள் ஜன்னல்கள், கதவுகள், புகைப்போக்கிகள் ஆகியவற்றை கவனமுடன் பார்த்து கொண்டு தம் குழந்தைகளையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். மேற்கொண்டு வரும் தகவல்கள் அவ்வப்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இதை கேட்டு நாட் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார். வெற்றியாளன் போல் மனைவியை பார்த்து கொண்டே, பார்த்தாயா, எங்கேயோ தவறு நேர்ந்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். அதேபோல் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான கடற்காகங்கள் எதற்கோ காத்திருக்கின்றன. அவை எதற்காக காத்திருக்கின்றன நாட்? அவள் கேட்டாள். அவர் அவளை வெறித்து பார்த்தார். பிறகு மெல்ல, எனக்கு தெரியாது என்றார். அவர் மேஜைக்கு சென்று இழுப்பறையை திறந்து சுத்தியல் மற்றும் இதர கருவிகளை எடுத்துக்கொண்டார். என்ன செய்ய போகிறாய் நாட்? ஒயர்லெஸ்ஸில் சொன்னது போல் புகைப்போக்கி மற்றும் ஜன்னல்களை சரி செய்ய போகிறேன். மூடியிருக்கும் ஜன்னல்களை கூட அவை உடைக்கும் என நினைக்கிறாயா? அதுவும் ரென், ராபின் பறவைகளால் கூட அவற்றால் எப்படி முடியும்? அவர் பதில் சொல்லவில்லை. ரென், ராபின் பறவைகளை அவர் நினைக்கவில்லை. அவர் யோசித்தது கடற்காகங்கள் பற்றி.
அவர் மாடிக்கு சென்று அன்று காலை முழுவதும் ஜன்னல்களையும் புகைப்போக்கியையும் ஒழுங்குபடுத்தினார். சாப்பாடு தயார். மனைவி சமையல் அறையிலிருந்து கோவினாள். இதோ வந்தேன். சாப்பாடு முடிந்ததும் அவருடைய மனைவி பாத்திரங்களை கழுவினாள். நாட் 1 மணி செய்திக்காக ஒயர்லெஸை தோண்டினார். ஒயர்லெஸில் பழைய செய்தியை போட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அதில் புதியதொரு விஷயமும் சொல்லப்பட்டது. எல்லா இடங்களிலும் பறவைகள் கூட்டம் ஸ்திரமற்று தன்மையை ஏற்படுத்திவிட்டன. லண்டனில் இன்று காலை 10 மணி அளவில் பறவை கூட்டம் அடர்த்தியாக பெரிய கருமேகம் சூழ்ந்து கொண்டு இருந்ததைப் போல் இருந்தது. பறவைகள் மொட்டை மாடிகளிலும் ஜன்னல்களிலும் புகைப்போக்கிகளிலும் அமர்ந்திருந்தன. அப்பறவைகளில் கருநிற பறவை, செம்பறவை, சிட்டுக்குருவிகள் மற்றும் லண்டன் ஆற்றில் அடிக்கடி காணப்படும் கருநிற தலையுள்ள கடற்காகங்களும் உள்ளடக்கம். இது போன்ற காட்சியை எப்பொழுதும் காண முடியாததால் வாகனங்கள் அப்படியே நிற்கின்றன. வேலை நடக்கும் இடங்களிலும் அலுவலகங்களிலும் யாருமே வேலை செய்யவில்லை. தெருக்களிலும் நடைபாதைகளிலும் மக்கள் எல்லோரும் நின்று கொண்டே இக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றனர். செய்தி அறிவிப்பவன் குரல் அமைதியுடன் சாந்தத்துடன் ஒலித்தது. அவன் இக்காட்சியை ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டிருக்கிறான் என நாட் அனுமானித்தார். இருளில் பறவைகளோடு மோதுவது என்பது எவ்வளவு பெரிய போராட்டம் என்று அறியாதவர்களாக இன்னும் இவனைப் போல் 100 பேர் இருப்பார்கள். நாட் ஒயர்லெஸை அணைத்தார். எழுந்து சென்று சமையல் அறையின் ஜன்னல்களை சரி செய்ய ஆரம்பித்தார். அவர் மனைவி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க குழந்தை ஜானி நிற்க ஆரம்பித்தாள். அவர்கள் இராணுவத்தை அழைத்து இப்பறவைகளை சுட்டுத் தள்ள வேண்டும், மனைவி கூறினாள். முயன்று பார்க்கட்டும். ஆனால் அவர்கள் இதை எப்படி செய்வார்கள்? நாட் கேட்டார். தெரியவில்லை. ஆனால் எதையாவது செய்ய வேண்டும். அவர்கள் எதையாவது செய்ய வேண்டும். நாட் தனக்குள்ளேயே அந்த அவர்கள் இந்த சிக்கலை தீர்க்க எதையாவது யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் 300 மைல் தள்ளி உள்ள லண்டனிலும் மற்றும் பெரும் நகரங்களிலும் அவர்கள் என்னதான் செய்ய முயன்றாலும் அதற்கு பலன் இருக்காது என சொல்லிக் கொண்டார். மளிகை பொருட்களின் இருப்பு எவ்வளவு உள்ளது? நாட் கேட்டார். நாளைக்கு பொருட்கள் வாங்க வேண்டும். அதே சமயம் சமைக்காத பொருட்களை நான் வைக்க மாட்டேன் என்பது உங்களுக்கே தெரியும். இறைச்சி விற்போனோ இன்னும் வரவில்லை. எனினும் நாளை கடைக்கு சென்று ஏதேனும் வாங்கி வருகிறேன். நாட் அவளை பயமுறுத்த விரும்பவில்லை. அவரே சமையல் அறை மாடத்துக்கு சென்று அவள் வைத்திருந்த மளிகை டின்களை சோதித்தார். இன்னும் 2-3 நாட்களுக்கு தேரும். அவர் சமையலறையின் ஜன்னல்களின் மேல் பலகைகளை வைத்து ஆணியாய் சுத்தியால் அடித்தார். மெழுகுவர்த்திகளின் இருப்பு குறைவாகவே உள்ளது. அதையும் நாளைக்கு வாங்க வேண்டும். இன்றிரவு சீக்கிரமாக தூங்க வேண்டும். அவர் எழுந்து பின்பக்கம் சென்று தோட்டத்தில் நின்றபடி கடலை உற்று பார்த்தார். இன்று முழுக்க சூரியனை காணவில்லை. இப்பொழுது மணி 3 தான். இருந்தாலும் ஒருவித கருமை சூழ்ந்திருந்தது. உப்புத்தூளை போல வானம் நிறம் ஏதும் இன்றி காணப்பட்டது. அலைகள் பறவைகள் மேல் தாளமிட்டு கொண்டிருந்தது கேட்டது. அவர் கடலை நோக்கி செல்லும் பாதையில் நடந்தார். பிறகு சட்டென நின்றார். கடல் அலைகள் முன்னேறிக் கொண்டிருந்தன. கடற்காகங்கள் மேலே எழுந்தன. லட்சக்கணக்கில் இருந்த அவை காற்றுக்கு எதிராக இறக்கைகளை விரித்து கொண்டிருந்தன. கடற்காகங்கள் தான் வானத்தை இருளாக்கிவிட்டன. அவை அமைதியாக இருந்தன. மேலே எழுந்தும் சுற்றியும் கீழே இறங்கியும் காற்றுக்கு எதிராகவும் அலைந்து கொண்டிருந்தன. நாட் திரும்பி வீட்டை நோக்கி ஓடினார். தன் மனைவியிடம் ஜில்லை அழைத்து வரப்போகிறேன் என்றார். என்ன? ஏன்? உங்கள் முகமும் வெளுத்து போயிருக்கிறதே. ஜானியை உள்ளேயே வைத்திரு. கதவை நன்றாக சாத்தி தாழிடு. திரை சீலைகளை இழுத்துவிட்டு விளக்கை ஏற்று. மணி 3 தானே ஆகிறது. அதை பற்றி கவலைப்படாதே. நான் சொன்னதை செய். அவர் கருவியிலிருந்து மண்வேட்டியை எடுத்துக்கொண்டார். பேருந்து நிறுத்தத்துக்கு செல்லும் பாதையில் நடந்தார். அவ்வப்பொழுது கழுத்தை திருப்பி பார்த்தபோது கடற்காகங்கள் பறப்பது தெரிந்தது. அவை இன்னும் உயரமாகவும் பறந்தும் வானம் எங்கும் ஆரவாரமின்றி பறந்தன. உடனே நடையை துரிதப்படுத்தினார். பேருந்து வருவதற்கு மணி 4 ஆகும்.
எனினும் அவர் அவசரமாக நடந்தார். மலை உச்சியை வந்தடைந்தார். இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது. கீழே காற்று நிலங்களின் மேல் அரைந்தது. தூரத்தில் களிமண் காடுகள் வெண்மையாகவும் சுத்தமாகவும் கருநிற வானின் பின்புலத்தில் தெரிந்தன. அவற்றின் பின்னே கருப்பாக ஏதோ ஒன்று எழுந்தது. முதலில் அவை கருப்பாகவும் பின்பு அகல விரிந்தும் அதன் பின் ஆழ்ந்தும் காணப்பட்டது. இப்பொழுது கருநிற அழுக்கானது மேகமாக மாறியது. அந்த மேகம் பகுதிகளாக பிரிந்து சகல திசைகளிலும் பரவியது. ஆனால் அவை மேகங்கள் அல்ல, மாறாக பறவைகள். 200 அல்லது 300 அடிகளுக்கு மேலே அவை வானம் எங்கும் வியப்பிப்பதை பார்த்தார். அவை பறக்கிற வேகத்தை பார்த்து உள்ளூரில் இறங்கி போகின்றன என்று உணர்ந்தார். அவற்றுக்கு இந்த தீபகற்ப மக்களோடு எந்த ஒட்டு உறவும் இல்லை. அவை ரூக் காகங்கள், ஜாக்டஸ், மேக்பை, ஜேஸ் பறவைகள். அவை சின்னஞ்சிறு பூச்சி புழுக்களை மட்டும் உண்ணும். ஆனால் இன்றைய பொழுதில் அவற்றின் நோக்கம் வேறு எதிலோ உள்ளது. உடனே அவர் அருகில் இருந்த டெலிபோன் பூத்துக்கு சென்று ரிசீவரை எடுத்தார். மறுமுனையில் இருப்பவர் தான் கூறும் செய்தியை உரிய இடத்தில் சேர்த்து விடுவார். நான் நெடுஞ்சாலையில் இருக்கும் பேருந்து நிறுத்தத்தின் அருகிலிருந்து பேசுகிறேன். எனக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்க வேண்டும். இங்கே பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. தவிர கடற்காகங்கள் கடலின் மேல் அலைகின்றன. நல்லது. எதிர்முனையிலிருந்து ஒலித்த குரல் சுருக்கமாகவும் களைப்புற்றும் காணப்பட்டது. நான் சொன்னதை உரிய இடத்தில் சேர்ப்பித்து விடுவார்கள், அப்படித்தானே? ஆமாம். பொறுமையோடு சொன்ன அந்த குரல் ரிசீவரை வைத்துவிட்டது. அவருக்கு கவலை ஏதும் இல்லை. நாட் சொல்லிக் கொண்டார். பேருந்து மலைப்பாதையில் தள்ளாடி கொண்டே வந்தது. ஜில் இறங்கினாள். அப்பா, மண்வெட்டி எதற்கு? வேலை ஒன்றை முடிப்பதற்காக எடுத்து வந்தேன். வா, சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம். ஒரே குளிராக இருக்கிறது. அங்கேயும் இங்கேயும் ஆடக்கூடாது. ஒரே ஓட்டமாக ஓடி வீட்டை அடைய வேண்டும். கடற்காகங்கள் அமைதியாக மேலே சுற்றி கொண்டு நிலங்களை நோக்கி நகர ஆரம்பித்தன. ஐயோ அப்பா, எவ்வளவு கடற்காகங்கள்! ஆமா, சீக்கிரம் நட. அவை எங்கே போவதற்காக பறக்கின்றன? வெப்பமாக இருக்கும் வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கு. அவர் அவள் கையை பிடித்தபடி வேக வேகமாக நடந்தார். ஐயோ, வேகமாக போகாதீர்கள், என்னால முடியாது. கடற்காகங்கள் ரூக் பறவைகளையும் காகங்களையும் பின்பற்ற ஆரம்பித்தன. அவை இன்னும் தலைக்கு மேலே சுற்றி கொண்டிருந்தன. அதே நேரம் உயரத்திலும் பறக்கவில்லை. அவை ஏதோ ஒரு சைகைக்காக, ஏதோ ஒரு முடிவுக்காக காத்திருக்கிறதை போல் தோன்றியது. இப்பொழுதே கடற்காகங்கள் எல்லாம் போய்விட வேண்டும். ஜில் அழத் தொடங்கினாள். அவற்றை எனக்கு பிடிக்கவில்லை. அவை நாம் இருக்கும் பாதை அருகே வருகின்றன. உடனே அவர் ஜில்லை முன்னே போகவிட்டு பின்னால் ஓடினார். பண்ணையையும் நோக்கி செல்லும் போது அந்த விவசாயி காரினில் செல்வதை பார்த்தார். உடனே நாட் கூப்பிட்டார். எங்களை வீட்டில் விட முடியுமா? திரு டேக்கர் தலையை திருப்பி அவர்களை பார்த்தார். உடனே மலர்ந்திருந்த முகத்தில் சிரிப்பு தோன்றியது. ஏதோ வினோதமாக நடந்து கொண்டிருக்கிறது. கடற்காகங்களை பார்த்தீர்களா? ஜிம்மும் நானும் சேர்ந்து அவற்றை சுட்டு வீழ்த்தப் போகிறோம். எல்லா பறவைகளும் பைத்தியம் பிடித்து விட்டிருக்கிறது. நேற்றிரவு நீங்கள் ஏதோ தொல்லையில் மாட்டிக்கொண்டதாக கேள்விப்பட்டேன். துப்பாக்கி வேண்டுமா? வேண்டாம் என்பது போல நாட் தலையாட்டினார். அந்த சின்னஞ்சிறு கார் முழுக்க பொருட்கள் நிரம்பி இருந்தன. ஆனால் பின் இருக்கையில் ஜில் உட்கார இடம் இருந்தது. எனக்கு துப்பாக்கி எல்லாம் வேண்டாம், ஆனால் ஜில்லை வீட்டில் விட்டுவிட வேண்டும். அவளுக்கு பறவைகள் என்றாலே அலர்ஜி. ஓகே ஓகே, நான் அவளை வீட்டில் விட்டு விடுகிறேன். நாங்கள் நடந்து போகும் ஷூட்டிங் மேட்ஸில் நீங்களும் கலந்து கொள்ளலாமே. இறக்கைகளை எல்லாம் பறக்க விடுவோம். ஜில் உள்ளே ஏறிக்கொள்ள கார் பறந்தது. நாட் அவர்களை பின்தொடர்ந்தார். ட்ரிக்கருக்கும் புத்தி பேதலித்து போயிருக்க வேண்டும். வானம் முழுக்க நிறைந்திருக்கும் பறவைகளை ஒரே ஒரு துப்பாக்கி என்ன செய்துவிட முடியும்? அவை வானில் தாழ்வாக வட்டமிட்டபடி பண்ணையை நெருங்கி வர ஆரம்பித்தன. பண்ணையையே அவற்றின் இலக்கு என தெரிந்து போனது. நாட்டு வீட்டை நோக்கி எட்டி நடை போட்டார். அவர் விவசாயியின் கார் பாதையில் நிற்பதை கண்டார். குழந்தை வீட்டுக்குள் விரைந்து ஓடிவிட்டது. விவசாயி சொன்னார், உங்க மனைவியும் கண்காணித்து கொண்டிருந்தார். விஷயம் தெரியுமா? ரஷ்யாவில் பறவைகளை விஷம் வைத்து கொன்று விட்டார்களாம். எப்படி செய்தார்கள்?
என்னை கேட்காதீர்கள், எல்லாம் சொல் கேள்விதான். உங்கள் வீட்டு ஜன்னல்களை பலகையால் மூடிவிட்டீர்களா? இல்லை, அதைவிட எனக்கு முக்கியமான வேலைகள் உள்ளன. நானாக இருந்தால் முதலில் அதைதான் செய்திருப்பேன். நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீர்கள். இன்றிரவு எங்கள் வீட்டில் தூங்குகிறீர்களா? இல்லை, எல்லா இடமும் ஒரே மாதிரி தான். நல்லது, காலையில பார்க்கலாம். கடற்காகங்கள் கதவை தட்டினால் உணவிடுங்கள். விவசாயி இழித்து கொண்டே பண்ணைக்கு செல்லும் வழியில் காரை திருப்பினார். உடனே நாட் விரைந்தார். அந்த சின்னஞ்சிறு காட்டை கடந்து வேலியை ஒட்டியிருந்த படிக்கட்டில் ஏறிய போது இறக்கைகள் அடிக்கும் ஓசை கேட்டது. கடற்காகம் வானிலிருந்து அவருக்காக இறங்கியது. அது அவரை தவறவிட்ட பின் திரும்பவும் வானில் பாய்ந்தது. நொடியில் பல பறவைகள் அதனுடன் சேர்ந்து கொண்டன. 1 டஜன் பறவைகள். மண்வெட்டியால் பயனில்லை என கண்ட நாட் அதை கீழே போட்டான். கைகளால் தன் தலையை மூடிக்கொண்டே வீட்டை நோக்கி ஓடினான். அவை காற்றை கிழித்து கொண்டே அவரை நோக்கி வந்தன. சப்தமின்றி அமைதியாக இறக்கைகள் கீழும் மேலும் ஆட கீழிறங்கின. இறக்கைகள் பயங்கரமாகவும் கொடூரமாகவும் இருந்தன. அவர் கைகளிலும் மணிக்கட்டுகளிலும் பின்னங்கழுத்திலும் இரத்தத்தை உணர்ந்தார். இப்போதைக்கு கண்களை மட்டுமே பார்த்து கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து வேறு எதையும் கவலை கொள்ள கூடாது. ஒவ்வொரு பாய்ச்சலிலும் ஒவ்வொரு தாக்குதலிலும் அவை இன்னும் தைரியம் கொண்டன. தவிர அவை நகங்களை பற்றி கவலை கொள்ளவில்லை. பாய்ச்சலை தவிர வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளக்கூடாது. பாய்ச்சலை தவறவிட்ட போது தரையில் மோதி காயம்பட்டன. சில செத்து போயின. அவற்றின் உடல்கள் காலில் தட்டுப்பட அவற்றை நாட் எட்டி உதைத்தார். இறுதியாக வீட்டை அடைந்ததும் ரத்தம் வழியும் கைகளால் கதவை அறைந்தார். நான் தான் நாட், கதவை திற. அப்பொழுது வானில் ஒரு வல்லூரை பார்த்தார். அது பாய்வதற்கு தயாராக இருந்தது. கடற்காகங்கள் சுற்றி வந்து காற்றுக்கு எதிராக பின்வாங்கின. அந்த ஒற்றை வல்லூர் மட்டுமே தலைக்கு மேல் வானத்தில் பறந்தது. அது சடார் என்று இறக்கைகளை மடித்துக்கொண்டு ஜிவ்வென விழ ஆரம்பித்தது. நாட் அலற உடனே கதவு திறந்தது. அவர் வீட்டினுள் தடுமாற மனைவி கதவை சாத்திவிட்டாள். அவர்கள் வல்லூரு தட்டென தரையில் மோதிய சப்தத்தை கேட்டனர். அவர் மனைவி காயங்களுக்கு கட்டுப்போட்டாள். காயங்கள் ஒன்றும் பெரிதாக இல்லை. கைகளின் பின்புறமும் மணிக்கட்டுகளிலும் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அவர் தொப்பி மற்றும் போடாமல் இருந்தால் பறவைகள் தலையை பதம் பார்த்து விட்டிருக்கும். அந்த வல்லூரு தலையை கிழித்து விட்டிருக்கும். தம் தந்தையின் கைகளில் இரத்தத்தை பார்த்து குழந்தைகள் அழுதன. காயம் ஏதுமில்லை, அழுவதை நிறுத்துங்கள் என்று நாட் அவர்களை சமாதானப்படுத்தினார். அவர் மனைவி முகம் வெளுத்திருந்தாள். அவை தலைக்கு மேலே வருவதை பார்த்தேன். திரு ட்ரிக்கரிடம் ஜில் ஓடி வரும்போதே அவை ஒன்று சேர்ந்தன. வேறு வழியின்றி கதவை வேகமாக சாத்த தாழ்பால் சிக்கிக் கொண்டது. அதனால்தான் நீங்கள் தட்டும்போது அதை சட்டென திறக்க முடியவில்லை. பறவைகள் சற்று தாமதித்து விட்டன. நன்றி. ஜில் மட்டும் அவற்றிடம் மாட்டிக்கொண்டிருந்தால் அவ்வளவுதான். ரூக், கடற்காகங்கள் முதலியன பெரிய பறவைகள் ஆயிரக்கணக்கில் நம்மிடத்துக்கு பறந்து வருகின்றன. பேருந்து நிறுத்தத்திலேயே அவற்றை பார்த்தேனே. ஆனால் அவற்றால் என்ன செய்ய முடியும் நாட்? தெருவில் செல்லும் மனிதர்களின் மேல் பாயும், கொத்தி கிழிக்கும். தவிர ஜன்னல் புகைப்பூக்கிகளின் வழியாக வீட்டில் நுழைய முயற்சி செய்யும். ஆட்சியாளர்கள் ஏதேனும் செய்யக்கூடாதா? இராணுவ மிஷின் கண்கள் முதலியானவை உள்ளனவே. அவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. அதனால்தான் தயாராக இல்லை. 6 மணி செய்தியில் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை கேட்கலாம். பறவைகள் வரும் சப்தம் கேட்கிறது, ஜில் கூறினாள். நாட் ஊன்றி கவனித்தார். கதவு அருகேயும் ஜன்னல்களிலும் அமுங்கிய சப்தம் கேட்டது. உள்ளே வர முயற்சிக்கும் இறக்கைகளின் ஒலி கேட்டது. அப்பறவைகளின் உடல்கள் நெருக்கமாக அழுத்தும் சப்தம் கேட்டது. அவ்வப்பொழுது பொத்தென்று பறவைகள் விழுவதும் ஒலித்தது. அவை தற்கொலை செய்து கொள்கின்றன. ஆனால் இது போதாது. சரி சரி, ஜன்னல்கள் மேல் இன்னும் கொஞ்சம் பலகைகளை அடிக்கப் போகிறேன். எனவே அவற்றால் உள்ளே வர முடியாது, நாட் சொன்னார். அவர் ஜன்னல்களை பரிசோதித்தார். பின்னர் பழைய தகரங்களை ஜன்னல்களின் எல்லா பக்கங்களிலும் வைத்து ஆணியடித்தார். இதனால் ஜன்னல்களின் மேல் இருக்க பட்ட தகரத்தின் உதவியால்
பறவைகளின் ஒலி குறைந்தது. பிறகு அவர் மாடிக்கு சென்று படுக்கை அறை ஜன்னல்களை சோதித்தார். அச்சமயம் மொட்டை மாடியில் பறவைகள் கால்களால் நடக்கும் சப்தம் கேட்டது. அவர் வேறு வழியின்றி தன் மொத்த குடும்பமே சமையலறையில் கணப்பு அடுப்பு வெளிச்சத்தில் தூங்க வேண்டும் என தீர்மானித்து கொண்டார். படுக்கை அறை மேல் திறப்பை நினைத்தால் அவருக்கு பயமாகத்தான் இருக்கிறது. அங்கே அவர் வைத்த பலகைகள் திறந்து கொள்ளலாம். சமையலறை என்றால் அங்கே நெருப்பின் பாதுகாப்பு வசதியாக உள்ளது. அவர் விளையாட்டுத்தனமாக குழந்தைகளிடம் பேசினார். அதாவது, நாம் எல்லோரும் கூடாரம் அடித்து தங்கப் போகிறோம் என்றார். படுக்கை அறை மேல் திறப்பு வழியாக பறவைகள் உள்ளே நுழைந்தாலும் கதவை உடைக்க கணக்கில் ஆகலாம். இவ்வாறு அதனுள்ளே அவை சிறைப்பட்டு போகும். அவை ஒன்றும் செய்ய முடியாமல் நெரிசலால் இறந்து போகும். அவை மாடியிலிருந்து படுக்கைகளை கீழே எடுத்து வந்தார். இதை கண்ட அவர் மனைவியின் விழிகள் விரிந்தன. அதை கண்டு அவர் உற்சாகமாக, இன்றிரவு நாம் சமையலறையில் உறங்கலாம். குளிருக்கு இதமாக வெப்பம் உள்ளது. தவிர ஜன்னலை தட்டி கொண்டிருக்கும் சிறிய பறவைகளின் தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம் என்றார். பின் மர ஜாமான்களை நகர்த்தும்படி குழந்தைகளிடம் சொல்லிவிட்டு ஜன்னலுக்கு எதிராக ட்ரெஸ்ஸிங் டேபிளை நகர்த்தி முட்டு கொடுத்தார். இந்த அறை இப்பொழுது பாதுகாப்பாக உள்ளது என்று அவர் நினைத்து கொண்டார். உணவு பற்றாக்குறைதான் இப்பொழுது இருக்கும் ஒரே ஒரு கவலை. உணவு மற்றும் கணப்புக்கு கறி இரண்டும் 3 நாட்களுக்கு தேரும். பிறகு அதை பற்றி கவலை கொள்வதில் எவ்வித பயனும் இல்லை. ஒருவேளை ஒயர்லெஸில் சொல்லக்கூடும். பல சிக்கல்களுக்கு நடுவே நடன இசை மட்டுமே ஒலிப்பதை அவர் உணர்ந்து கொண்டார். வழக்கமாக போடப்படும் நிகழ்ச்சிகள் போடப்படவில்லை. இவை எல்லாம் அசாதாரண வேளைகளில் மட்டுமே நிகழும். சரியாக 6 மணிக்கு நடன இசை நிறுத்தப்பட்டு செய்தியாளன் செய்திகளை வாசிக்க ஆரம்பித்தான். அவனுடைய குரல் மயானத்தில் ஆழ்கிணற்றில் ஒலிப்பது போல அமுங்கலாக சோகமாக கேட்டது. லண்டன் செய்திகள். இன்று மாலை 4 மணி அளவில் தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு குடிமகனையும் பாதுகாக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. எனினும் இந்த ஏற்பாடுகளை உடனடியாக அமல்படுத்தும் நிலையில் இல்லை. காரணம் இயற்கையின் உபதையே. எனவே ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய கட்டிடத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹோட்டல்களிலும் மற்றும் பிளாட்டுகளிலும் தங்கியிருக்கும் மக்கள் ஒன்று சேர்ந்து பறவைகள் உள்ளே நுழைவதை தடுக்க வேண்டும். இன்றிரவு எல்லோரும் அவரவர் இடத்திலேயே தங்கும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். பறவைகள் மனிதர்களையும் வீடுகளையும் தாக்க தொடங்கியிருக்கின்றன. மக்கள் யாவரும் அமைதியுடன் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இயற்கையின் இந்த மாபெரும் உபதை காரணமாக நாளை காலை 7 மணி வரை எவ்வித செய்தியோ நிகழ்ச்சியோ இருக்காது. பிறகு அரிசியை கடவுள் காக்கட்டும் என்று பாடலோடு நிகழ்ச்சி முற்று பெற்றது. ஒயர்லெஸை அணைத்த நாட் அவர் மனைவியை வெறித்து பார்த்து கண் சுமிட்டினார். எப்படியாவது அவளை தேற்ற வேண்டும். நாம் இரவு உணவை இப்பொழுதே முடித்துவிடலாம் என்ற நாட் அவ்வுணவை தயாரிப்பதற்கு அவளுக்கு உதவி செய்தார். அப்பொழுது அவர் விசில் அடிப்பதும் பாட்டு பாடுவதுமாக இருந்தார். அதே சமயம் பறவைகளின் ஒலியும் நின்று போனது. மாடிக்கு விரைந்தார். மொட்டை மாடியிலும் சப்தம் ஏதும் இல்லை. இந்த இடத்தை உடைக்க முடியாது என அவற்றுக்கு தெரிந்து போயிருக்கும். ஒருவேளை வேற எங்கேயாவது முயற்சி செய்யும். எவ்வித வார்த்தையும் இன்றி அவர்கள் உணவை அருந்தி முடித்தார்கள். அப்பொழுது வெளியில் பழக்கப்பட்ட இரைச்சல் கேட்டது. அவளுடைய முகத்தில் புதியதொரு பிரகாசம் தோன்ற அவரை பார்த்தாள். விமானங்கள். பறவைகளுக்கு எதிராக அவர்கள் விமானங்களை ஏவிவிடப்பட்டிருக்கிறார்கள். அவை நிச்சயமாக பறவைகளை அழித்துவிடும். அதோ கேளுங்கள், துப்பாக்கிகள் சுடும் சத்தத்தை. மனைவி சந்தோஷமாக கூவினாள். கடலுக்கு மேலே துப்பாக்கிகள் சுடும் ஓசையாக இருக்கலாம். நாட்டால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. கடற்படையால் கடற்காகங்களை அழிக்க முடியும். ஆனால் பறவைகள் அங்கில்லையே. இங்கே கரையில்தானே உள்ளன. அவர்கள் கரையை நோக்கி சுட முடியாது. காரணம் வசிப்பிடம் இங்கேதான் உள்ளது. அப்பாடா, துப்பாக்கிகள் சுடும் ஓசையை கேட்பதற்கு ஆனந்தமாக உள்ளது. மனைவி சிரித்தாள். அவளுடைய உற்சாகத்தைக் கண்டு ஜில்லும் ஜானியும் எம்பி குதித்தனர்.
ஆமாம், விமானங்கள் பறவைகளை கொன்றுவிடும். அச்சமயம் 2 மைல் தூரத்தில் ஏதோ நொறுங்கும் ஓசை கேட்டது. அதைத் தொடர்ந்து மற்றொரு முறை நொறுங்கும் சப்தமும் பிறகு மற்றொன்று என தொடர்ந்து கேட்டது. கடலின் சப்தத்தால் நொறுங்கும் சப்தம் ஈனஸ்வரத்தில் கேட்டது. என்னது என்று மனைவி வினவினாள். தெரியாது. நொறுங்கிய சப்தம் விமானங்களுடையது என்று சொல்ல நாட்டுக்கு விருப்பமில்லை. பறவைகளுக்கு எதிராக விமானங்களை அனுப்புவது தற்கொலைக்கு நிகராகும் என ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா என்ன? தரையில் அதுவாகவே மோதி சாகும். பறவைகள் விமானங்களின் மீது மோதாமல் சும்மா இருக்குமா? அப்பா, விமானங்கள் எங்கே போய்விட்டன? ஜில் கேட்டாள். விமான தளத்துக்கு. சரி, நேரமாகிவிட்டது, படுக்கைக்கு போகலாம், வாங்க. விமான ஓசை கேட்கவில்லை. கடற்படையின் துப்பாக்கி சுடும் ஓசையும் அடங்கிவிட்டது. எல்லாம் வீண் முயற்சி என்று நாட் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அவற்றை இந்த வழியில் அழிக்க முடியாது, செலவுதான் அதிகமாகும். அதைவிட வாயுவை உபயோகப்படுத்தலாம். ஒருவேளை அவர்கள் கடும் வாயுவை பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் முன் நமக்கு எச்சரிக்கை தருவார்கள். அநேகமாக இன்றிரவு நாட்டின் தலைச்சிறந்த அறிவாளிகள் எல்லோரும் ஒன்று கூடி இதை விவாதிப்பார்கள். மேலே உள்ள படுக்கை அறைகள் நிசப்தமாக இருந்தன. ஜன்னல்களில் உரசும் சப்தமும் இல்லை. போர்க்களத்தில் சற்றே அமைதி. அதே சமயம் காற்று மட்டும் அடங்கவே இல்லை. புகைப்போக்கியில் அது மோதும் சப்தம் கேட்டது. தவிர கடல் அலைகளின் ஒலியும் கேட்டது. அப்பொழுது அவர் கடலின் ஏற்ற இறக்கத்தை பற்றி ஞாபகப்படுத்திக் கொண்டார். அலைகள் இன்னும் மேலே ஏறும். அமைதி நிலவும் இச்சூழ்நிலையில் அலையின் இறக்கத்தால் இருக்கலாம். இயற்கையின் ஏதோ விதிக்கு அவை கட்டுப்பட்டிருக்கலாம். கிழக்கு புற காற்றும் ஏற்ற இறக்கமும் கூட அவையாய் இருக்கலாம். கைகடிகாரத்தை பார்த்தபோது இரவு மணி 8 காட்டியது. இன்னும் 1 மணி நேரத்தில் கடல் நீர் ஏறும். ஆக கடலின் இறக்கம்தான் பறவைகள் அமைதியாக இருப்பதற்கு காரணம். அது ஏறும்போது பறவைகள் தாக்கும். மனதுக்குள்ளாகவே நேரத்தை கணக்கிட்டு பார்த்தார். மொத்தம் 6 மணி நேரமாக தாக்குதல் இல்லை. இன்று காலை 1:20க்கு அலை ஏறும்போது பறவைகள் திரும்ப வரும். அவர் தன் மனைவியின் காதில், நான் சென்று பண்ணையை பார்த்துவிட்டு அப்படியே தொலைபேசி வேலை செய்கிறதா என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என கிசுகிசுத்தார். இல்லை, என்னையும் குழந்தைகளையும் தனியா விட்டுட்டு நீங்கள் போகக்கூடாது, என்னால் முடியாது. அவள் மறுத்து பேசினாள். சரி, காலையில் எழுந்து பார்த்து கொள்கிறேன். அப்பொழுது 7 மணி செய்தியை ஒயர்லெஸில் கேட்கலாம். அலை இறக்கத்தின் போது நான் பண்ணைக்கு சென்று வருகிறேன். ஒருவேளை அங்கே ரொட்டியும் உருளைக்கிழங்கும் கிடைக்கலாம். அவருடைய மனம் நெருக்கடி நிலைக்கு எதிராக பல திட்டங்களை போட்டது. இன்று மாலையில் பசுக்களிடமிருந்து பால் கறந்திருக்க மாட்டார்கள். பசுக்கள் யாவும் வாயிலில் நின்றபடி காத்து கொண்டிருக்கும். வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் யாவும் அலமாரியில் வைக்கப்பட்டிருக்கும். இவை எல்லாமே அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் மட்டுமே சாத்தியம். மெதுவாக அவர் பின் கதவை திறந்து வெளியே நோக்கினார். மை இருட்டு. காற்று முன்பு வீசியதை விட படு வேகமாக கடற்புறத்திலிருந்து ஜில்லென்று வீசியது. அவர்கள் படிகளில் உதைத்தார். அங்கெல்லாம் பறவைகளாக தென்பட்டது. அவை தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்துடன் கழுத்து உடைப்பட்டு இங்கே விழுந்திருக்கும். அவர் சுற்றி பார்த்த இடங்களெல்லாம் பறவைகளின் உடல்கள் இருந்தன. உயிர் தப்பிய பறவைகள் கடலின் இறக்கத்துடன் சென்றுவிட்டிருக்கும். கடற்காகங்கள் மட்டும் இன்று காலையில் பார்த்தேனே, அதுபோல கடலின் மேலே பறந்து கொண்டிருக்கும். தொலைவில் தெரிந்த மலையில் ஏதோ ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. விமானம் ஒன்று அவ்விடத்தில் நொறுங்கிவிட்டிருக்கிறது. அது காற்று விசிறிவிட படு வேகமாக எரிந்தது. அவர் பறவைகளின் செத்த உடல்களை பார்த்தார். ஜன்னலுக்கு எதிராக அவ்வுடல்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்தார். அடுத்த தாக்குதலை சற்று நேரம் தள்ளி வைக்க முடியும். சற்று நேரம் வரைதான். ஜன்னல்களை அவை தாக்கும் முன்னர் செத்த உடல்களை முதலில் அகற்ற வேண்டும். இருளில் அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். செத்த உடல்களை தொடுவதில் வெறுப்புதான், எனினும் மும்முரமாக வேலை செய்தார்.
ஒவ்வொரு ஜன்னல் கண்ணாடிகளுக்கும் உடைக்கப்பட்டிருந்ததை சோகத்துடன் கவனித்தார். அடித்திருந்த பலகைகள் மட்டுமே பறவைகள் உள்நுழைவதை தடுத்துவிட்டிருக்கின்றன. அவர் ஒவ்வொரு ஜன்னல் கண்ணாடி ஓட்டைக்குள்ளும் செத்த பறவைகளின் உடல்கள் திணித்தார். வயிறு புரண்டு குமட்டி கொண்டு வந்தது. அந்த வேலை முடிந்ததும் நேராக சமையலறைக்கு கதவருகே சென்று அதை இன்னும் பலப்படுத்தினார். அவர் மனைவி கொக்கோ கோலாவை அளிக்க தாகத்துடன் இருந்த நாட் சட்டென்று அதை குடித்தார். அவர் மிகுந்த களைப்பில் ஆழ்ந்து போயிருந்தார். கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என்று சிரித்தார். அவர் படுக்கையில் வீழ்ந்த கண்களை மூடிக்கொண்டார். அரைகுறை தூக்கத்தில் அவருக்கு கனவு ஒன்று வந்தது. ஏதோ ஒன்றை மறந்தது போலவும் ஏதோ வேலையை முடிக்காதது போலவும் அது எரிந்து கொண்டிருந்த விமானத்தோடு தொடர்புடையதாகவும் அந்த கனவு இருந்தது. அவர் மனைவி தோள்களை குலுக்கி உறக்கத்தை கலைத்தாள். அவை திரும்பவும் தாக்குதலை ஆரம்பித்துவிட்டன. அவள் தேம்பினாள். சென்ற 1 மணி நேரத்தில் அவை தொடங்கிவிட்டன. அவற்றை என்னால் தாங்க முடியவில்லை. அங்கே பாருங்கள், கெட்ட வாடை அடிக்கிறது, ஏதோ எரிகிறது. அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வந்தது. கணப்படுப்பில் நெருப்பை எரியவிட மறந்துவிட்டிருக்கிறார். ஏறத்தாழ அணையும் நிலைக்கு நெருப்பு வந்துவிட்டிருந்தது. அவர் சட்டென்று எழுந்து விளக்கை ஏற்றினார். ஜன்னல்களிலும் கதவிலும் பறவைகள் கொத்தும் ஓசை கேட்டது. ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை. மாறாக எரிந்து போன எரிகிற இறகுகளின் மோசமான வாசம்தான். சமையலறை முழுவதும் அந்த வாசம் அடித்தது. அவருக்கு விஷயம் விளங்கிவிட்டது. புகைப்போக்கியின் வழியாக பறவைகள் சமையலறையில் நுழைய முயற்சி செய்திருக்கின்றன. அவர் சின்னஞ்சிறு சுள்ளிகளையும் பேப்பர்களையும் கணப்பில் விட்டெறிந்து மண்ணெண்ணெய்க்காக கையை நீட்டினார். கொஞ்சம் தள்ளிப்போ என்று மனைவியை பார்த்து கூறிவிட்டு மண்ணெண்ணெயை அடுப்பில் ஊற்றினார். உடனே தீ கொழுந்து விட்டெறிந்து புகைப்போக்கிக்குள் இருந்த பறவைகளின் உடல்களை கரியாக்கி தரையில் விட்டெறிந்தது. குழந்தைகள் விழித்து கொண்டு அழ ஆரம்பித்தன. என்ன என்ன ஆயிற்று? ஜில் கேட்டாள். நாட்டுக்கு பதில் சொல்ல நேரமில்லை. அவர் புகைப்போக்கியில் இருந்த உடல்களை நீண்ட கழி கொண்டு தரையில் விழ செய்தார். புகைப்போக்கியின் உச்சியில் உள்ள பறவைகளை தீ விரட்டிவிடும். நடுவில் மாட்டிக்கொண்ட பறவைகளை பற்றி எரிய ஆரம்பித்தன. ஜன்னல்களிலும் கதவிலும் தொடர்ந்த தாக்குதல்கள் அவர் கண்டுகொள்ளவில்லை. அவை அடித்து கொள்ளட்டும், அலகுகளால் கொத்தட்டும், பிறகு முதுகு முறிந்து சாகட்டும். ஆனால் அவற்றால் வீட்டுக்குள் நுழைய முடியாது. அழக்கூடாது, பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை, அழுகையை நிறுத்துங்கள் என்று குழந்தையிடம் சொன்னார். அவர் கணப்படுப்பை கிளறி நெருப்பில் விழுந்த உடல்களை நன்றாக எரிய செய்தார். புகைப்போக்கி எரியாததால்தானே அவை உள்ளே நுழைந்தன. இப்பொழுது பார்க்கலாம், கணப்பில் நெருப்பு உள்ள வரை கவலை இல்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். ஜன்னல் பலகைகள் குதறி எடுக்கப்படும் ஓசை நடுவே கேட்டது. சமையலறை கடிகாரம் சப்தமிட்டது. மணி 3. இன்னும் 4 மணி நேரம் கழிய வேண்டும். கடலின் ஏறுமுக நீரின் சமயத்தை பற்றி அவருக்கு சரியாக தெரிந்திருக்கவில்லை. அநேகமாக 7:30 மணிக்கு முன்பாக அது நிகழாது. அவர் பொறுமையுடன் காத்திருக்க நெருப்பு அணைந்து கொண்டே வந்தது. ஆனால் மேலே இருந்து பறவை உடல் எதுவும் விழவில்லை. அவர் கொம்பை கொண்டு குத்தி பார்த்தார். ஆனால் பறவை இல்லை. புகைப்போக்கில் எழுந்த அபாயம் உடனடியாக தீர்ந்துவிட்டது. பகலிலும் இரவிலும் தொடர்ந்து நெருப்பை எரியவிட்டால் நீர்பயமாக இருக்கலாம். பண்ணையிலிருந்து அதிக அளவு எரிபொருள் கொண்டு வர வேண்டும். கடல் இறக்கத்தின் போது அது நடக்கும். அப்பொழுது நமக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு வந்துவிடலாம் என நாட் நினைத்தார். காலை 7 மணி வரை இப்படியே இருந்துவிட்டு ஒயர்லெஸில் செய்தியை கேட்கலாம். அவர்கள் ஏதேனும் சொல்வார்கள். புகைப்பிடித்தால் நன்றாக இருக்கும். அது இறந்த பறவைகளின் நாற்றத்தை போக்கிவிடும். மொத்தம் 2 சிகரெட்டுகள் தான் உள்ளன. நாளை காலையில் தான் வாங்க வேண்டும். மனைவி பதிலளித்தாள். ஒன்றே ஒன்று போதும். அவர் ஒரு கையால் மனைவியையும் மற்றொரு கையால் ஜில்லையும் அணைத்தபடி இருக்க ஜானி மடியில் படுத்திருந்தான். கதவில் ஜன்னல்களின் தட்டும் ஓசை தொடர்ந்து கேட்டது. இப்பொழுது அலகால் கொத்தும் ஓசை புதிதாக கேட்டது. அவர் பறவைகளின் பெயர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்றார். எந்த வகை பறவை இதுபோல் முயற்சி செய்யும்? மரங்கொத்தியின் கொத்தும் ஓசை அல்ல.
அது என்றால் மென்மையாகவும் தொடர்ந்தும் கொத்தும். ஆனால் இது தீவிரமாக இருக்கிறது. இது தொடர்ந்தால் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்தது போல கதவும் பிளந்து கொள்ளும். அப்பொழுது பருந்துகள் நினைவில் ஆடியது. ஒருவேளை கடற்காகங்களுக்கு பதிலாக பருந்துகள் வந்துவிட்டனவோ? ஜன்னல் விளிம்புகளின் மேல் அமர்ந்து அலகுகளால் கொத்தும் சப்தம் தொடர்ந்தன. பருந்து, பசாரிட் பறவைகள் மற்றும் வல்லூர்கள். அந்த பறவையின் கால் நகங்கள் எந்த அளவுக்கு அழுத்தமாக இருக்கும்? 3 மணி நேரம் செல்ல வேண்டியிருந்தன. அவர்கள் களைத்திருந்த வேளையில் பருந்துகள் பலகைகளை பிளக்கும் சப்தம் கேட்டது. கதவை முட்டு கொடுக்க மரஜாமங்கள் ஏதேனும் இருக்கிறதா என நாட் பார்த்தார். ட்ரெஸ்ஸிங் டேபிளால் ஜன்னலை பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் கதவை பற்றி நிஜமாக சொல்ல முடியாது. அவர் மாடிக்கு விரைந்து அதை அடைந்ததும் சற்று நிதானித்தார். குழந்தைகளின் படுக்கையறை பறவைகள் இருப்பது தெரிய வந்தது. கண்ணாடிகள் உடைந்து விட்டிருக்கும். மற்றொரு படுக்கறை நிசப்தமாக இருந்தது. அவர் மற்றொரு மரஜாமானை எடுத்து வந்து குழந்தைகள் நுழையாமல் இருக்க முட்டுக் கொடுத்தார். அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கீழே வாருங்கள் என மனைவி அழைத்தாள். நான் இங்கே எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறேன், நேரமாகாது. அவள் மாடிக்கு வருவதை அவர் விரும்பவில்லை. அதுவும் குழந்தைகளின் அறையில் பறவைகள் புகுந்ததை அவள் அறியக்கூடாது. காலை உணவை தயார் செய்ய சொல்லிவிட்டு மெதுவாக போய்க் கொண்டிருந்த கடிகாரத்தை பார்த்தார். அவர் எண்ணியது தவறாக போனால், அலை இறக்கத்தின் போது பறவை தாக்குதல் நிற்காமல் போனால் அவர்கள் கதி அவ்வளவுதான். காற்றின்றி, நெருப்பின்றி, ஓய்வின்றி அவர்களால் இனிமேலும் இங்கிருக்க முடியாது. உறங்க வேண்டும் என்ற எண்ணம் திடீரென்று எழுந்த சப்தத்தால் கலைந்து போனது. என்னது? ஒயர்லெஸ். இப்பொழுது மணி 7 போகிறது. ஒயர்லெஸ்ஸின் சப்தம் அவர்களுக்கு புத்துணர்ச்சியை ஊட்டியது. அவர்கள் காத்திருந்த வேளையில் சமையலறை கடிகாரம் 7 மணியை காட்டியது. கொர் கொர் என்று ஓசைதான் கேட்டது. செய்தியோ இசையோ கேட்கவில்லை. 7:15 வரை பொறுத்து பார்த்தார்கள். அப்பொழுதும் செய்தி வாசிக்கப்படவில்லை. அநேகமாக 8 மணிக்கு செய்திகள் சொல்லப்படும் என்று நினைக்கிறேன் என நாட் சொன்னார். அவர்கள் ஒயர்லெஸ்ஸை இயக்கத்தில் இருக்கும்படி விட்டுவிட்டார்கள். பேட்டரியின் சக்தி வேறு குறைந்து கொண்டே வருகிறது. அதுவும் போய்விட்டால் செய்திகளை கேட்க முடியாது. நாட்டின் உதடுகளில் சோகம் படர்ந்தது. பகல் வெளிச்சம் வந்துவிட்டது. என்னால் பார்க்க முடியாட்டாலும் உணர முடிகிறது. நீங்களும் கேளுங்கள். பறவைகள் கதவை கொத்தும் ஒலி குறைந்துவிட்டது. மனைவி கிசுகிசுத்தாள். ஆம், அவள் சொன்னது சரிதான். காலால் பிறண்டும் அலகுகளால் கொத்தும் இறகைகளை அடிக்கும் ஓசை குறைந்துதான் போயிருக்கிறது. அவர் போட்ட கணக்கு சரி. அலைகள் பின்வாங்க தொடங்கிவிட்டிருந்தன. 8 மணிக்கு சப்தம் நின்று போய்விட்டது. காற்று மட்டுமே அடித்து கொண்டிருந்தது. குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருந்தனர். 8:30 மணிக்கு நாட் ஒயர்லெஸ்ஸை அணைத்தார். செய்தியை தவறவிடப் போகிறோம், மனைவி கூறினாள். செய்திகள் இனிமேல் கிடையாது. நாம் நம்மை சார்ந்தே இருக்க வேண்டும். அவர் கதவை திறந்து வெளியிலிருந்து தடுப்பை எடுத்தார். பிறகு வெளியே குவிந்திருந்த பறவை உடல்களை காலால் உதைத்து அப்புறப்படுத்திவிட்டு குளிர்ந்த காற்றை சுவாசித்தார். ஒட்டு மொத்தமாக 6 மணி நேரம் உள்ளது. அதில் ஒரு நொடி கூட வீணடிக்க கூடாது. உணவு, வெளிச்சம் மற்றும் எரிபொருள் இவைதான் மிக மிக அவசியமான பொருட்கள். இவற்றை பெற்றுவிட்டால் மற்றொரு இரவை நிம்மதியாக கழிக்கலாம். அவர் தோட்டத்தில் காலடி எடுத்து வைத்த போது உயிருடன் இருக்கும் பறவைகளை பார்த்தார். கடற்காகங்கள் வழக்கம்போல் கடலுக்குள் சென்றுவிட்டன. அவற்றிற்கு கடலில் கிடைக்கும் மீன்கள் தேவை. பிறகு கடல் ஏற்றத்தின் போது திரும்ப வரும். ஆனால் அவை உள்நாட்டு பறவைகள். அவை காத்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தன. புதர், நிலம், மரம், அவற்றுக்கு அப்பால் என வரிசையாக பறவைகள் அமர்ந்து கொண்டிருப்பதை கண்டார். பிறகு அவர் தோட்டத்துக்கு அப்பால் போனார். பறவைகள் அசையாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தன. உணவை பெற வேண்டும். எனவே பண்ணைக்கு செல்ல வேண்டும். அவர் வீட்டுக்கு திரும்பி வந்து கதவையும் ஜன்னல்களையும் பார்த்தார். நான் பண்ணைக்கு போக போறேன். அவள் அவனோடு ஒட்டிக்கொண்டாள். உயிருள்ள பறவைகளை அவள் ஏற்கனவே பார்த்துவிட்டிருந்தாள். எங்களையும் அழைத்துச் செல்லுங்கள். இங்கு தனியாக இருப்பதை விட செத்துப்போய் விடுவதே நல்லது, அவள் கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். அப்படியெனில் வா, வரும்போது கூடைகளையும் ஜானியின் கைவண்டியையும் எடுத்து வா. நாம் அவற்றில் பொருட்களை நிரப்பலாம்.
காற்று வேகமாக அடிக்கவே அவர்கள் கனமான ஆடைகளை அணிந்து கொண்டனர். அவள் ஜானியை கைவண்டியில் அமர வைக்க நாட் ஜில்லின் கையை பிடித்து கொண்டார். பறவைகள் நிலத்தின் மேலே உள்ளன. ஜில் தேம்பினாள். பகல் பொழுதில் அவை நம்மை தாக்காது என நாட் சொன்னார். அவர்கள் வேலிகளை தாண்டி சென்றனர். அப்பொழுதும் பறவைகள் அசையவில்லை. அவை எதிர்க்கோ காத்து கொண்டிருந்தன. தலைகள் காற்று அடிக்கும் திசையை பார்த்து கொண்டிருந்தன. பண்ணையை அடைந்ததும் நாட் தன் மனைவிடம், நீ குழந்தைகளுடன் இங்கேயே இரு என உத்தரவிட்டார். இல்லை, நான் திருமதி ட்ரிக்கரை பார்க்க வேண்டும். அங்காடியில் அவர்கள் நேற்று பொருட்களை நிறைய வாங்கியிருப்பார்கள். அவற்றை பெற வேண்டும் என மனைவி மறுத்து பேசினாள். இங்கேயே காத்திரு, நான் திரும்பவும் வருகிறேன். பசுக்கள் அசௌகரியமாக தலைகளை தாழ்த்தியபடி இருந்தன. ஆடுகள் வேலியை தாண்டி பண்ணைக்கு முன்புறம் இருந்த தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தன. புகைப்போக்கியில் புகை ஏதும் வரவில்லை. நாட் அடிவயிற்றில் ஏதோ ஒன்று புரள்வதை உணர்ந்தார். மனைவியும் குழந்தைகளும் பண்ணைக்குள் வரக்கூடாது என்பதுதான் அவர் விருப்பம். அது நிறைவேறிவிட்டது. அவர் தன்னந்தனியாக பசுக்களை அப்பால் விரட்டி தன் வழியில் முன்னேறினார். நிறுத்தும் இடத்தில் அல்லாமல் கார் வெளியே நிற்பதை கண்டார். பண்ணை வீட்டின் எல்லா ஜன்னல்களும் நொறுங்கி இருந்தன. அதை சுற்றிலும் தரையெங்கும் செத்த கடற்காகங்களின் உடல்கள் கிடந்தன. உயிருள்ள பறவைகள் பண்ணை மரங்களின் மீதும் கூரைகள் மீதும் அமர்ந்திருந்தன. அவை அமைதியாகவும் நிசப்தமாகவும் இருந்தன. அவரையே பார்த்து கொண்டும் இருந்தன. வேலைக்காரன் ஜிம்மின் உடல் வழியிலேயே கிடந்தது. அவனுடைய துப்பாக்கி அருகிலேயே கிடந்தது. பண்ணை வீட்டு கதவு உட்புறமாக தாழிடப்பட்டிருந்தது. இருப்பினும் உடைந்த ஜன்னலின் ஊடே அதை திறப்பது எளிது. ட்ரிக்கரின் உடல் தொலைபேசியின் பக்கத்திலேயே இருந்தது. பறவைகள் தாக்கிய போது ஒரு வேளை எக்ஸ்சேஞ்சை தொடர்பு கொள்ள அவர் முயன்றிருக்கலாம். தொலைபேசியின் இணைப்பே துண்டிக்கப்பட்டிருக்க ரிசீவரை தரையில் கிடந்தது. திருமதி ட்ரிக்கரை காணோம். ஒருவேளை மாடியில் இருக்கலாம். மேலே போவதில் ஏதேனும் பயனிருக்கிறதா? தலை சுற்ற நாட்படிகளில் ஏறினார். அவர்களுக்கு குழந்தை இல்லை. அதுவரைக்கும் கடவுளுக்கு நன்றி. வலுவை வரவேற்று கொண்டு பாதி மாடி வரை ஏறிய நாட் பிறகு தடதடவென கீழே இறங்கினார். அங்கே படுக்கை அறையிலிருந்து திருமதி ட்ரிக்கரின் கால் வெளியே நீட்டிக்கொண்டிருப்பதை மேலே இருந்து கண்டுவிட்டார். தவிர கருநிற கடற்காகலின் உடல்களும் அங்கே கிடந்தன. வெளியே ஓடி வந்து மனைவிடம், இங்கே பயன் தரக்கூடிய காரியம் எதையும் நான் செய்ய போவதில்லை. இன்னும் 5 மணி நேரமே உள்ளது. திரு ட்ரிக்கர் என் நிலைமையை புரிந்து கொள்வார். என்னென்ன கிடைக்கிறதோ அவற்றையெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். அவர் மனைவியை விட்டுவிட்டு குழந்தைகளிடம் ஓடி வந்தார். நான் அந்த காரில் பொருட்களை நிரப்பப் போகிறேன். நாம் வீட்டுக்கு சென்று திரும்பவும் வரலாம். ட்ரிக்கரும் அவர் மனைவி எங்கே என கேட்டாள். அவர்கள் நண்பன் வீட்டுக்கு போயிருக்க வேண்டும். அப்படியெனில் நான் வந்து உதவட்டுமா? வேண்டாம், அங்கே பசுக்களும் ஆடுகளும் உள்ளன. நீ இங்கேயே காத்திரு. நான் காரை எடுத்து வருகிறேன். நீயும் குழந்தைகளும் அதில் உட்காருங்கள். அவர்கள் பேசும்போது அவள் அவனையே கவனித்து கொண்டிருந்தாள். ஒருவேளை அவள் புரிந்து கொண்டிருப்பாள். இல்லையெனில் ரொட்டிகளையும் மளிகை பொருட்களையும் எடுத்து தர நானும் வருவேன் என அடம்பிடித்திருப்பாளே. அவர்கள் மொத்தமாக அந்த காரில் பண்ணைக்கு வீட்டுக்கும் இடையே 3 தடவைகள் பயணம் செய்தனர். அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் பெற்றுவிட்டதில் அவருக்கு முழு திருப்தி. குறிப்பாக ஜன்னல்களுக்கும் கதவுக்கும் அடிக்க பலகைகள். கடைசி பயணத்தின் போது மலையருகே இருந்த பேருந்து நிறுத்தத்தில் காரை நிறுத்தி டெலிபோன் பூத்தை நெருங்கினார். அவர் ரிசீவரை எடுத்து பார்த்தார். சப்தமில்லாமல் இருந்தது. எங்கேயோ வயர் அறுந்துவிட்டிருக்க வேண்டும். அவர் மலையில் இருந்தபடி சுற்றும் மற்றும் பார்த்தார். அவர்களை தவிர வேறு யாருமே இல்லை. பறவைகள் மட்டுமே பார்த்து கொண்டிருந்தன. சில பறவைகள் தூங்கிக் கொண்டிருந்தன. அவற்றின் தலைகள் கீழிறங்கி அலகுகள் இறக்கைகளில் புதைந்து இருந்தன. அவை நேற்றிரவு முழுவதும் உணவு உண்டிருக்க வேண்டும். அதனால்தான் காலையில் நகரக்கூட முடியாமல் அமர்ந்திருக்கின்றன. வானத்தை அண்ணாந்து பார்த்தார். வண்ணமற்று ஏதோ பழுப்பு நிறத்தில் காணப்பட்டது. மரங்கள் எல்லாம் கிழக்கு புற காற்றுக்கு அடிபணிந்து வணங்கி நின்றன. குளிர்காற்று பறவைகளை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவை நிலமெங்கும் குவிந்திருந்தன. இப்பொழுது வேண்டுமானால் அப்பறவைகளை சாகடிக்க ஏதேனும் முயற்சி செய்யலாம் என நாட் சொல்லிக் கொண்டார்.
இப்பொழுது அவற்றை தாக்குவது எளிதாக இருக்கும். அவை நாடு முழுவதும் இதே போலவே இருக்கும். இச்சமயம் விமானங்கள் வந்து கடுகு வாயுவை பீச்சி அடிக்கலாமே. இராணுவ வீரர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியும், ஏதேனும் செய்வார்கள். அவர் கார் அருகே திரும்பிச் சென்று ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தார். 2வது கேட் வழியாக சென்று விடுங்கள். தபால்காரன் உடல் அங்கே கிடக்கிறது. அதை ஜில் பார்க்க வேண்டாம். மனைவி கிசுகிசுத்தாள். 1 மணி அடிக்க இன்னும் 1/4 மணி நேரம் பாக்கியுள்ளது நிலையில் அவர்கள் வீட்டை அடைந்தனர். 1 மணி நேரம்தான் உள்ளது. மதிய சாப்பாட்டை தயார் செய். ஏதேனும் சூடாக, குறிப்பாக சூப்பையும் உனக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்பாடு செய். எனக்கு நேரமில்லை. நான் பொருட்களை எடுத்து உள்ளே வைக்க வேண்டும், நாட் கூறினார். அவர் எல்லா பொருட்களையும் உள்ளே கொண்டு வந்து வைத்தார். பிறகு நேரம் உள்ள போது அவற்றை ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். வீட்டை சுற்றி நடந்து சென்று கதவையும் ஜன்னல்களையும் சோதித்தார். மொட்டை மாடியின் மீது ஏறி அங்கு அடைத்திருந்த பலகைகளை சோதித்தார். குளிர் உள்ளும் புறமும் எங்கும் பரவி அவற்றை ஆட்டுவித்தது. ஆனால் வேலையை முடிக்க வேண்டுமே. அவ்வப்பொழுது வானத்தில் விமானம் ஏதும் வருகிறதா என பார்ப்பார். ஏதும் இல்லை. அவர் வேலை செய்யும் போதே அதிகாரிகளின் மெத்தனத்தை கடிந்து கொண்டார். படுக்கையறை திருப்பில் வேலை முடிந்துவிட அவர் சற்று தாமதித்து கடலை பார்த்தார். அங்கே என்னவோ நகர்கிறார் போல் தோன்றியது. கருப்பு சாம்பல் வண்ணத்தில் அது கரையை அடைய முடிகிறார் போல் இருந்தது. கடற்படை வாழ்க! அவர்கள் நம்மை கைவிட மாட்டார்கள். அவர்கள் வேலையில் இறங்கிவிட்டார்கள், நாட் உற்சாகமாக சொல்லிக் கொண்டார். அவர் நின்றபடி கண்களை சுருக்கி கடலையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் நினைத்தது முற்றிலும் தவறு. அது கடற்படை இல்லை. மாறாக ஆயிரக்கணக்கான கடற்காகங்கள் கடலில் இருந்து எழுந்து ஒன்றோடு ஒன்றாக இறக்கைகள் படபடவென அடிக்க வானத்தில் பறந்தன. கடல் ஏற்றம் தொடங்கிவிட்டது. நாட் சட்டென ஏணியில் இறங்கி வீட்டுக்குள் சென்றார். குடும்பமே சாப்பிட்டு கொண்டிருந்தது. அப்பொழுது மணி 2க்கும் மேலிருக்கும். அவர் கதவை சாத்தி தாழிட்டு விட்டு அதன் மீது பலகையை வைத்துவிட்டு விளக்கை ஏற்றினார். இரவு வந்துவிட்டது, ஜானி சொன்னான். அவருடைய மனைவி திரும்பவும் ஒயர்லெஸை போட்டாள். ஆனால் அதில் கொர் கொர் என்று சப்தம்தான் வந்தது. சுவிட்சை திருகி எல்லா ஸ்டேஷன்களையும் கேட்டேன். ஆனால் வெற்று சப்தத்தை தவிர ஒன்றுமே இல்லை, மனைவி கூறினாள். இதே பிரச்சனை அங்கேயும் இருக்கும். ஒருவேளை ஐரோப்பா முழுவதும் பரவியிருக்கலாம். அவர்கள் அமைதியுடன் உணவு உண்டனர். தட்டுவது திரும்பவும் துவங்கியது. ஜன்னல்களை தள்ளி திறக்க முயன்று அவை போராடின. தற்கொலைக்கும் அஞ்சாத கடற்காகங்கள் அவற்றிடையே இருந்தன. உணவை முடித்ததும் எடுத்து வந்த பொருட்களை ஒழுங்காக அடுக்கி வைக்க நாட் தீர்மானித்தார். அடித்த பலகைகள் பறவைகளுக்கும் காற்றுக்கும் எதிராக வலிமையுடன் நிற்கும். வீடு முழுவதும் மளிகை பொருட்களால் நிரம்பியிருக்க அடுத்த சில நாட்களுக்கு வெப்பம், உணவு அவர்களுக்கு போதுமானது. நாட் பொருட்களை எடுத்து வைக்க மனைவியும் குழந்தைகளும் உதவினர். அவ்வப்பொழுது குழந்தைகள் களைப்படைவர். இப்படியே மணி இரவு 9 நெருங்கிய போது நாட் படுக்கையை எடுத்து போனார். குழந்தைகள் களைப்பால் விடியற்காலை 3 வரை தூங்கும். ஜன்னல்களை மேலும் பாதுகாப்பாக்க அவரிடம் திட்டம் ஒன்று எழுந்தது. அது வேலி கம்பிகளை பலகைகளில் வைத்து அடிப்பதுதான். பண்ணையிலிருந்து முள்வேலி கம்பிகளை முன்னரே கொண்டு வந்து விட்டிருந்தார். பிரச்சனை என்னவென்றால் அந்த வேலையை இருட்டில் செய்ய வேண்டும். கடல் உள்முகமாக ஏறும்போது அதை செய்ய வேண்டும். அவர் அதை முன்னர் நினைக்கவில்லை. எனினும் மனைவியும் குழந்தைகளும் தூங்கும் இந்த தருணத்தில்தான் இதை முடிக்க வேண்டும். சின்னஞ்சிறு பறவைகள் எல்லாம் ஜன்னல்களில் வந்து அமர்ந்தன. இறக்கைகளின் மென்மையான ஒலி மற்றும் அலகுகளின் மெல்ல தட்டும் ஒலி ஆகியவற்றிலிருந்து அடையாளம் கண்டு கொண்டார். வல்லூறுகள் ஜன்னல்களை விட்டுவிட்டு கதவில் தம் கவனத்தை செலுத்தின. நாட் மௌனமாக கதவு பிளக்கப்படும் ஓசையை கேட்டுக்கொண்டிருந்தார். ஊடுருவும் விழிகள், கொத்துகிற அலகுகள் கொண்ட அவற்றின் சின்னஞ்சிறு மூளைக்குள் எத்தனை லட்ச வருடங்களாக மனித குலத்தை அழிக்கும் நினைவு பதிந்திருக்கிறதோ தெரியாது. அதுவும் இயந்திரங்களின் திட்டமிட்ட கணக்குப்படி அவை நடக்கின்றன. நான் கடைசி சிகரெட்டை பிடிக்கப் போகிறேன். என்ன முட்டாள்தனம்!
பண்ணையிலிருந்து அதை மட்டும் எடுத்து வர மறந்துவிட்டேன் என்று நாட் மனைவியிடம் சொன்னார். அவர் கொர்ரென்று சப்தமிடும் ஒயர்லெஸ்ஸை ஆன் செய்தார். சிகரெட் பாக்கெட்டை கணப்பு அடுப்பில் விட்டெறிந்து அது எரிவதை பார்த்து கொண்டே இருந்தார். முற்றும்.